வந்தது உருவங்கள். அருவம் அதிலேயே அடங்கி கிடக்கிறது. அதனால ரொம்ப பவர்ஃபுல் டெய்டி அது. அதனால நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா உருவமூர்த்தங்களும் வெளிப்பிரகாரங்கள்ல இருக்கும். கருவறையில அருவுருவ நிலையில இருக்கிற அவரிடமிருந்து வந்ததுதான் இந்த உருவமூர்த்தங்கள். எல்லா உருவமூர்த்தங்களையும் வெளியில வச்சு காட்டினார்கள். ஒவ்வொரு மூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பொருள், ஒரு காரணம். எல்லா விதமான ஆற்றலையும் தரக்கூடியவன் காட்டுவதற்காக ஒரு தட்சிணாமூர்த்தி 5 தொழில்களை 5 முகங்களை கொண்டு செய்கின்றார். நடராசர் உயிர்களுக்கு போகம் தருகின்ற நிலையிலே விளங்குகிறார். அம்மையப்பர் சோமாஸ்கந்தர். நம்ம தனித்தனியா வழிபடுறதுக்கு பதிலா போய் அருவுருவமா இருக்க சிவலிங்கத்தை வழிபட்டா எல்லா மூர்த்தங்களையும் வழிபட்ட அந்த உண்மை நிலை வரும். அதனாலதான் நேர கருவறையில போய் நின்று வழிபடுவது. இப்ப வெளியில அப்புறம் ஏன் சார் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னா, இப்ப இவையெல்லாம் இருந்தா தான் இத்தனைக்கும் சேர்ந்து அது அங்க போய் அப்படி ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாமே சேர்ந்த நிலையாக இருப்பதுதான் இந்த சதாசிவ மூர்த்தம். நாம வடிவங்கள்ல வழிபடுகிற பொழுது நடராஜரை வழிபடுவது, தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது என்றெல்லாம் இந்த மூர்த்தி பேதங்களை வழிபடுகிற நிலையில இந்த மூர்த்தி பேதங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கிக் கொண்டு விளங்குகிற மூர்த்தமாக இருப்பதுதான் இந்த சதாசிவலிங்கம். அவருக்கு ஒரு பேரே கிடையாது. கபாலீஸ்வரர்னு யார சொல்றீங்க? அதே சிவலிங்கத்தை அவர் சதாசிவரை தானே. சோமாஸ்கந்தருக்கு சோமாஸ்கந்தருங்கிற பேர் தான், வேற பேரே கிடையாது. இந்த ஊர்ல போய் தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் அவருக்கு என்ன பேரு? தட்சிணாமூர்த்தி தான் பேரு. ஆனா எந்த ஊர்ல இருந்தாலும் சிவலிங்கத்துக்கு ஒரே பேர் கிடையாது, வேற வேற பேரு. அதுதான் சதாசிவருடைய